அப்படியே அப்லோட் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணிகள். இந்த பெண்கள் வந்து சின்ன சின்னதாக இந்த மணிகளை கோர்த்து தங்களுக்கான ஆபரணங்கள் செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன மணிகள். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து கலர் கலரான ஒரு மணிகள். இதை வந்து பெண்கள் ஆபரணத்துக்கு பயன்படுத்துவாங்க. அவ்வளோ தெரியுது. இவ்வளோ பொருட்கள் கிடைச்சிருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு சிலைகளும் வழிபாட்டு உபகரணங்களும் கிடைக்கவே இல்லை கீழடியை பொறுத்தளவில். என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பானைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆதன் அப்படின்னு சொல்லி பேர் எழுதுனதாக இருக்கட்டும், அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து படிப்பறிவு உள்ள மக்களாக இருந்திருக்காங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம தாத்தா பாட்டி ஏன் படிக்கலைங்கிறது ரெண்டாவது விஷயம், அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் அன்னைக்கு உள்ள பண்டைய தமிழர்கள் வந்து நல்லா படித்து நாகரிகமிக்க சமூகமாக இருந்திருக்காங்க. அந்த பானையில் கூட பார்த்தீங்கன்னா தங்களுடைய பேரை எழுதி இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து இங்கே காண கிடைக்குது. அதே மாதிரி இந்த கைவினை பொருட்கள் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக செஞ்சுருக்காங்க. நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. அந்த அளவுக்கான ஒரு அருமையான ஒரு கைவினை வேலைப்பாடுகளை வந்து 2600 வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க. கடைசியாக சிந்து சமவெளி நாகரிகம் தான் பழமையான நாகரிகம்னு சொல்லப்பட்டது. ஆனால் நம்ம 2600 வரைக்கும் போயிட்டோம். இது வரைக்கும் கிடைச்ச இதில் இன்னும் கடைசி கட்ட அகழ்வாய்வு வந்து இன்னும் வெளியிடவே இல்லை. அது வந்து வெளியிடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மறுக்குது. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து தாயக்கட்டை. அதாவது நம்ம இன்னைக்கு விளையாடுறோம் பார்த்தீங்களா தாயக்கட்டை, அதே தான் சுடுமண்ணில் வந்து சதுரமாக செஞ்சு அதில் ஒரு சில அச்சுகளை பதிச்சு அந்த காலகட்டத்தில் கேளிக்கையிலையும் மக்கள் இருந்திருக்காங்க, தாயம் விளையாண்டுருக்காங்க. மற்றபடி அவங்க பொழுதுபோக்குக்கான வேலைகள்லாம் கூட செஞ்சுருக்காங்க. இது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் இருக்காங்கல்ல, குழந்தைகள் விளையாடுறதுக்கான அந்த சுடுமண்ணை வந்து வட்ட வடிவில் செஞ்சு அதை ஒரு சக்கரை மாதிரி செஞ்சு அதை வந்து குழந்தைகள் விளையாண்டுருக்கலாம். ஏன்னா அன்றைக்கு காலகட்டங்களில் இதான விளையாட்டு பொருள் மண்ணில் இருந்து செய்யப்படுறது தானே, வேறு எந்த ஒரு நவீன உபகரணம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அது மாதிரி குழந்தைகள் விளையாட்டுறதுக்கான அந்த வட்டச்சில்லிகள் அப்படின்னு சொல்லி இதில் போட்டுருக்காங்க. வட்டச்சில்லி அந்த 2 வட்டம் செஞ்சு ஓட்டை போட்டு நடுவில் ஒரு குச்சி சொல்லி ஒரு சக்கரை மாதிரி. இது வந்து பவளம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பவளப்பாறையிலேருந்து உடைச்சி மோதிரத்துக்கான கல்லுகளை பதிப்பாங்க. அந்த இதுதான் இந்த பவளப்பாறைகள்.